மாமல்லபுரத்துல மாநில மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தினாங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஏதோ அழுத்தம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி. அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? இவங்க ரெண்டு பேரையும் இவர் குறிப்பிடுறாரு. நிச்சயமா இவர் வரவேற்கத்தக்க விஷயம். அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பலவிதமான ஜோசியங்கள் நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்ல டிக்கெட் விட்டு அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர் 5 மணி நேரம் கை கட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நான் சொல்லவா? அண்ணா திமுகவின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஊழலெல்லாம் எழுப்பு நிக்க வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. உறுதிமொழி எதுக்கு அப்படின்னா, எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்க. நாங்க கேட்கிற கேள்வி என்ன விஜய் அவர்களே, தீய சக்தி ஊழல் சக்தி இரண்டையும் விரட்டுவதற்காக KS வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிவிகே கட்சி பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல மாநில மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தினாங்க. இந்த கூட்டத்துல பத்தி டீகோட் பண்ண போறேன். இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு நடுநிலையோடு நம்ம பேசுவோம். ஸோ ஆஃப்டர் 38 days அப்புறமா பாத்தீங்கன்னா விஜய் அவங்களோட மாநில மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சு ஒரு மீட்டிங் போடுறாரு. எடுத்தவொடனே இதுல எல்லாரும் சொல்ற விமர்சனம் என்னன்னா, இவர் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாரு, ஏன் மௌனமா இருந்தாரு, இதா கேக்குறாங்க. சோ அதுக்கு விஜய் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க, அவங்க கட்சி மாநில நிர்வாகிகள் என்ன மூத்த நிர்வாகிகள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவை தீய சக்தி என்றும் இதுக்கு முன்பு ஆண்ட அதிமுகவை ஊழல் சக்தி என்றும், அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. இந்த இரண்டு சக்திகளையும் விரட்டக்கூடிய சக்தி எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அதோட இல்லாம திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஏதோ அழுத்தம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமா எனக்கு அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கல்ல மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, அவருக்கு பிஜேபி அரசாங்கத்திலிருந்து அழுத்தம் வந்துச்சு அப்படின்றது சொல்லாம ஒரு மாதிரி மறைமுகமா சொல்றாரு. ஏன் அந்த மறைமுகமா சொல்றீங்க? ஒரு அரசியலுக்கு வந்துட்டீங்க, இந்த இடத்துல நீங்க போல்டா பேசணும்னு சொல்லி மக்களும் எதிர்பார்க்கறாங்க. ஏன் உங்க கட்சி அடிமட்ட தொண்டர்களும் எதிர்பார்க்கறாங்க. அது இல்லாம அதிமுகவை என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் பிஜேபியை பார்த்து அடிமையா இருக்கு, அது இல்லாம இப்போ தாண்டு கொண்டிருக்கிற கட்சியும் மறைமுகமா அடிமையா பிஜேபிக்கு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சோ இது இவங்க ரெண்டு பேரையும் இவர் குறிப்பிடுறாரு. நிச்சயமா இவர் வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதே நேரத்துல இவர் ஏன் பிஜேபிக்கு அழுத்தத்துக்கு அடிபணிந்து விட்டாரா அப்படின்றதுதான் HK வாய்ஸ் நேயர் சார்பா நாங்க கேட்கிறோம். நீங்க தைரியமா ஒரு பேட்டியோ இல்ல ஒரு வீடியோவாவோ இல்ல நீங்க பேசி இருந்தீங்கன்னா உங்க மேல மக்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும். நீங்க நிச்சயமா பேசுவீங்க இனி வரும் காலங்கள் தான் உங்க தொண்டர்கள் நம்புறாங்க. அதோட இல்லாம திமுக அரசாங்கம், இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்க திமுக அரசாங்கம் பலவிதமான கவர்ச்சிகரமான கலர்ஃபுல்லா ஸ்கீம் அறிவிக்கிறாங்களே கண்டி எதையுமே செயல்பாடுல இல்லைன்னு சொல்றாரு. நிச்சயமா அதை வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதோட இல்லாம திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவிதமான ஜோசியங்கள் எல்லாம் அனுமானங்களை பாத்தீங்கன்னா விவாத மேடை என்ற பேர்ல நம்ம கட்சியை பத்தி அவங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு, இவரு வரமாட்டேன்றாரு, கட்சி விட்டு வீட்டை விட்டு வெளியில வரமாட்டேன்றாரு, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க நம்மளை தீர்மானிக்கிறதுக்கு யாரு? மக்கள் என்னை நம்புறாங்க, என்னை மட்டும் நம்ப கூடாது, உங்களையும் நம்புற மாதிரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கேட்கிறாரு. உண்மையிலேயே இதெல்லாம் வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். அதோட அவர் பாத்தீங்கன்னா, நான் ஊழல் செய்ய மாட்டேன், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான்.
எனக்கு ஊழல் செய்ய துளியும் எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயங்க, வி அப்ரிஷியேட் விஜய். அதே நேரத்துல நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ அவர் இப்படி பேசுனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அவங்க ஐடி விங்ல வந்து விஜய வந்து கடுமையா வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அது என்னன்னு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பனையூர் பண்ணையார் அவர்களே, ஊழல் என்பது சட்ட விரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்ல டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய், நீங்க ஊழலை பத்தி பேசலாமா? இதுவும் ஒரு விதமான ஊழல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட விஜய் வந்து பாத்தீங்கன்னா நேற்று மாநாட்டுல பிஜேபியோட அடிமை அதிமுக அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதிலா இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசிற்கு அடிமை என்பது அண்ணா திமுகவின் வரலாற்றிலே இல்லாத ஒன்று. எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேர் இயக்கம் என்பது வரலாறு அப்படின்னு அவங்க ஐடி விங்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோடு இல்லாம இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய், தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கை கட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா? இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்கிறீர்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஊழல் என்பது வெறுமனவே அரசியல் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அன்டியூட் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமான தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திலும் மண்டியிடுவதும் அதே வகைதான் பனையூர்காரரே அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஊழல் ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை அட்டாக் பண்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா திமுகவின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா? நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ, ஆனால் கரூரில் 41 பேர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. அதற்கு பிராயச்சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 72 நாட்கள் மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சி அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே, அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை. சோ இதுல இருந்து நமக்கு என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ இதே போல அதிமுக காரங்களும் வந்து டிவிகேக்கு வந்து எதிர்வினை ஆற்ற தொடங்கிட்டாங்க. அரசியல் களம் பரபரப்பா இருக்கு. சோ ஃபைனலா விஜய் அப்படி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தொண்டர்கள் எல்லாம் எழுப்பு நிக்க வச்சுட்டு எல்லார்கிட்டையும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. சோ உறுதிமொழி எதுக்கு அப்படின்னா, அவங்க ஒழுங்கா வேலை பார்க்கணும், உள்ள உணர்வோடு வேலை பார்க்கணும், உண்மையா வேலை பார்க்கணும் அப்படின்ற உறுதிமொழி எடுத்துட்டு தங்களுடைய விசில் சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்தி மீட்டிங்க ஃபைனலா முடிச்சிட்டாரு. பட் நாங்க கேட்கிற கேள்வி என்ன விஜய் அவர்களே, தீய சக்தி ஊழல் சக்தி இரண்டையும் விரட்டுவதற்காக எங்கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு, மக்கள் நம்புறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களிடம் அந்த சக்தி இருக்கிறது என்று நாங்களும் நம்புகிறோம், மக்களும் நம்புகிறார்கள், உங்கள் தொண்டர்களும் நம்புகிறார்கள். அதோடு நீங்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும், களம் சிறப்பா இருக்கும் நம்புறோம். மக்களே, விஜய் பேசியது சரியா அல்லது அதிமுகவினர் விஜய்க்கு பதிலடி கொடுத்தது சரியா? உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுவது ஹரிகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.